ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது காலையில் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இந்த சூப்பர் டிலக்ஸ் வெர்சஸ் பிக் பாஸ் ஹவுஸ் அந்த கான்செப்ட் சரியில்லைங்க. ஏன்னா இந்த சூப்பர் டிலக்ஸ் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அவங்க வெளியில் வந்தால் தான் பாட்டே போடுவாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸில் பிரவீன் எந்திரிச்சிட்டாரு, கனி எந்திரிச்சிட்டாங்க, அந்த விக்கல் சீக்கிரம் எப்பயுமே சீக்கிரமாக எந்திரிச்சிடறாரு. ஆனால் சூப்பர் டிலக்ஸில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கிற காரணத்தினால பாட்டு போட மாட்டாங்க, பாட்டு போடாத காரணத்தினால எல்லாம் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. வெறுப்பாகுது. இதை வந்துட்டு முதல் மாதம் 8 மணிக்கு பாட்டு போட்டு எல்லோரும் எழுப்பணும். அதை வந்து செய்யலைன்னா நைட்டெல்லாம் உட்காந்து இவங்க வந்து பேசிக்கிட்டு கும்மால் அடிச்சுன்னு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா சபரியை காணும். என்ன சபரியை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க. திடீர்னு பார்த்தா கனியக்கா சொல்கிறாங்க சபரியை காணணும். எங்க உள்ளே தானே வந்தீங்க? உள்ளே தான் வந்த உள்ளே காணும், வெளியில் தானே வெளியும் காணும், எங்கே போனான்னு தெரியல அப்படின் போது பயந்துட்டாங்க. என்னடா இது, அங்கேருந்து தானே வந்தாங்க, அங்கேயே சபரியை காணணும், எங்கடா போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வழி மீது விழி வைத்து அங்கே இங்கே தேடுறாரு, காணும். சரி மனுஷன் எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் போனா அந்த ஜக்குசியை அதில் போய் பார்த்துட்டு இருக்க. என்ன இது, எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ சூப்பராக கட்டில் மெத்தெல்லாம் போட்டு கொடுத்தா, உங்களுக்கு ஏசியெல்லாம் போட்டு கொடுத்தா, போய் அந்த ஜக்குசிலேயே, அதாவது அந்த படுத்துக்கிட்ட குளிப்பாங்களே அந்த இதில் போய் படுத்துட்டு இருக்காரு, நாய்க்குட்டி மாதிரி. அதுவும் சொல்கிறாங்க நாய்க்குட்டி மாதிரி உள்ள தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு விக்கல்ஸ் கலாய்க்கிறார். ஏன் சபரி அப்படின்னா நிம்மதியாக இருக்குங்க இங்கே தான் அப்படின்றார். ரைட்ரா, எப்படியோ உள்ளதான் இருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் பதறிட்டாங்க. என்னடா இவர் முழிக்கிறது பார்த்து நம்மளுக்கு இருக்குதுன்னு நைட்டாக எவிக்ஷன் பண்ணி விட்டாங்களா? ஆனால் அவர் நாமினேஷன் சொல்கிறார் இல்லையே அப்படின்ட்டு. ரைட், சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி தரமான விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோடுக்காக காத்துட்ருப்பீங்க. நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். விஜய் சேதுபதி என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.